இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இயங்குகிறது. இந்த அலுவலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தமிழ் தேசிய போராளி தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் புகழ்வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். இன்று இந்த அமர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் இந்த 3 மாவட்டத்தினுடைய புறநகர் மாவட்டங்களையும் சென்னை மாவட்டத்தில் இருந்து 4 மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை மட்டும் அழைத்திருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த ஓராண்டு காலமாக ஊர்தோறும் கிளை அமைத்தல், உறுப்பினர் சேர்த்தல், கட்சியை கட்டமைக்கிற பணிகளை கடந்த ஓராண்டுகளாக செய்து வருகிறோம். அதன் நீட்சியாக உட்கட்சி தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு இந்த 4 மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து தலைமை அலுவலகத்தில் அதற்கான வேட்பு மனுக்களை பெற்று முறையாக கட்சிக்கான கிராம கிளையிலிருந்து பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்டம், மாநில வரையிலான உட்கட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒரு ஆயத்த கூட்டமாகவும் இந்த கூட்டம் இந்த 4 மாவட்டங்களுக்கும் நடைபெற இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பது அவருடைய சொந்த கட்சி விடயமாக இருந்தாலும் தமிழகத்திற்கென்று சில கூறுகள் இருக்கிறது. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் கட்சியோடு திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக இருக்கிற அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்ததை தமிழக மக்கள் ஏற்பார்களா மறுப்பார்களா என்பதை கண்டிப்பாக வருகிற தேர்தல் அதற்கான விடையை தரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது பிளவு சக்திகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் கட்சிகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான மோடி மஸ்தான் வேலை என்று சொல்வார்களால் அதுதான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை என்டிஏ தலைமையிலான பாரதிய ஜனதா அமைக்கும் என்று சொல்வது. கூட்டணி ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரிதொரு அரசியல் கட்சிகள் அவர்கள் தலைமையை ஏற்று வருவார்கள் என்கிற அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தவிர நிச்சயமாக பாரதிய ஜனதா தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையப் போவதில்லை. கண்டிப்பாக அவர்கள் எண்ணம் வெற்றி பெறப் போவதில்லையாகத்தான் நான் பார்க்கிறேன். அது அவர்களுடைய கட்சி, அவருடைய குடும்பம் சார்ந்த அப்பா மகனுக்கான பிரச்சனை. விரைவில் அவர்களாகவே பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இதுதான் நான் இருந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது, தற்போதும் அதுதான் நடந்திருக்கிறது. அவ்வப்போது சில மனக்கசப்புகள் ஏற்படும். அது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாலும் கட்சியின் முன்னணி தலைவர்களாலும் பேசி சமாதானமாகும். அதனால் அது ஒன்றும் நான் பெரிய விடயமாக தற்போதைக்கு பார்க்கவில்லை. அந்த கட்சி தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலும் வழிகாட்டுதலோடும் டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்துவார்கள். முழுக்க அது உட்கட்சி பிரச்சனை. அதை தாண்டி வேறு எந்த கருத்தும் என்னிடம் இல்லை. நன்றி, வணக்கம்.